ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சீக்கிரமாக நம்ம கடனை அடைக்கும் வழிமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடனை அடைக்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை வாங்கிட்டோம்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் மாற்றி மாற்றி நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கடனே வேணுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதுக்கப்புறம் கடனே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். வாங்க பார்க்கலாம். நாம் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டில், அதாவது மொத்தம் நம்ம வருமானத்துலேருந்து 20% 30% நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சாதான் நம்மளால் எந்த கடனாக இருந்தாலும் சீக்கிரமாக ஒரே வருஷம் அடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி நாம் சேவிங்ஸ் அதிகரிக்க கட்டாயம் நம்மளால் கடனையும் குறைக்க முடியும். நம்ம சேமிப்பு அதிகரிக்க நம்ம கடனும் கட்டாயம் குறையும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா சீட்டு. இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே சீட்டுன்ட்டு ஒரு முக்கியமானது. ஆர்டி தெரிஞ்சவங்க ஆர்டி போடுவாங்க, சீட்டு தெரிஞ்சவங்க பக்கத்தில் அவங்க ஏரியாவில் சீட்டு இப்போ முக்கால்வாசி எல்லா ஊர்லேயுமே பிடிக்கிறாங்க. மாதிரி சீட்லேயே 4-5 விதம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். 30 மாதம் சீட்டு, அது ஃபிக்ஸ்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மாதம் ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிடுவோம். இந்த சீட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேம் அவங்கள இந்த நம்பரில் உங்களுக்கு தான் இந்த நம்பர்னு அலாட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் ஃபிக்ஸ்டு சீட்டு. அது நம்ம 30 மாதம் கட்டினோம்னா 2.50 லட்ச ரூபா நமக்கு கையில் வரும். ஆனால் நம்ம கட்ட வேண்டியது நம்ம கட்டுறது 6,700 ரூபா மாதம் கட்டுறது. ஆனால் நமக்கு 30 மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட்டு 2,01,000 ரூபா நம்ம கட்டியிருப்போம். ஆனால் நம்ம கையில் வர்றது 2,50,000 ரூபா. அடுத்து 2வது சீட்டுனா 15 மாத சீட்டு. அது 1,50,000 லட்ச சீட்டு. அது நம்ம மாதம் எவ்வளோ கட்டணும்னா 8,000 ரூபா கட்டணும். நம்ம மாதம் சீட்டு 8,000 ரூபா கட்டும்போது நம்ம ஃபுல் அமௌண்ட்டு தான் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். இதில் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அது ஏழை சீட்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம கட்டுற அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு கடைசியில் ஒரு 5 சீட்டு 4 சீட்டு அப்படி கட்ட வேணாம், நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததில் பேலன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு 4 சீட்டு 5 சீட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் உங்கள் ஏரியாவில் இருக்காங்கன்னு கேட்டு பார்த்து போகணும். இன்னொரு விஷயம், சீட்டு காசு நாம் மாதம் கட்ட முடியுமான்னு நினச்சி யோசித்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம சேரலாம், நம்மளாலும் கட்ட முடியும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும். நாம் கட்டாயம் நம்ம மாதம் இந்த 5,000 ரூபாயாச்சு 7,000 ரூபா நம்ம கண்டிப்பாக சீட்டு கட்டிடுவோம், நமக்கு அந்த வருமானம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக இறங்கணும். நம்ம சீட்டு சேர்ற ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம சீட்டு சேர்ந்துருக்கிற நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். அவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ச்சியாக சீட்டு நடத்தினவங்களாக இருந்தால் நம்ம நம்பிக்கையோடு நம்ம சேர்ந்துக்கலாம். அதுவும் நாம் சேர்ந்தது இல்லாமல் நம்மளோட ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்களும் நம்பிக்கையாக மாதம் அவங்களும் கரெக்டாக கட்டிடணும், பணத்தை வாங்கிட்டு ஓடுறவங்களாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம நம்பிக்கையான ஆள்களாக தான் நாம் சீட்டு சேரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். சீட்டுக்கு அதை லோ ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதுலேயும் ரிஸ்க்குன்ட்டு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நம்பிக்கையோடு சீட்டு நடத்துகிறவங்ககிட்ட நம்ம சேரணும். அடுத்து 2.5 மாதம் சீட்டு, அது 1 லட்ச ரூபா சீட்டு. நம்ம அது மாதம் எவ்வளோ கட்டணும்னா 4,000 ரூபா கட்டணும். அதே 2.5 வருஷ சீட்டில் 5,000 ரூபா கட்ட வேண்டியதாகவும் இருக்கும். அது ஒரு சீட்டு இருக்குது. நம்ம கையில் வர்றது 1,25,000 ரூபா நம்ம கட்ட வேண்டிய சீட்டு. ஆனால் நம்ம கையில் 1,10 இல்லை 96,000 ரூபா. இதே நம்ம சீட்டாக எடுத்தோம்னா 96,000 ரூபா நம்ம கையில் கிடைக்கும். இதே நாம் 5வது சீட்டோ 8வது சீட்டோ வாங்கினோம்னா நம்ம கையில் 1,10,000 ரூபா வரும். இதுதான் ஏன்னா சீட்டு நடத்துகிறவங்களுக்கு முதல் மாதம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டை அவங்களே வச்சுப்பாங்க. சீட்டு நடத்துறவங்களுக்கு 5,000 ரூபா போக நம்ம கையில் வரும். மிச்ச தொகை தான் நம்மளோட சீட்டு காசுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 1,25,000 ரூபா நம்ம கட்டுறோம்ல, இந்த அமௌண்ட்லேயே 2,000 ரூபா போக தான் நமக்கு 1,20,000 தான் கணக்கு. 1,20,000 தான் நம்ம கையில் வர்றது நம்பிக்கையான காசுன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இன்கம்.
நம் எக்ஸ்ட்ரா இன்கம் பார்த்து வச்சுக்க அந்த அமௌண்ட்டை நம்ம ஆர்டியாக போட்டு வச்சுக்கணும். ஏன் நம்ம அந்த ஆர்டி வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் 5 வருஷம் பண்ணணும். இதே பேங்க்லனா 1 வருஷம் 3 மாதம் அப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், 2 வருஷமும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஷார்ட் டைமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேங்க்குக்கு போய்க்கலாம். இல்லை நான் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி நாங்கள் போடுறேன்னு நினச்சின்னா போஸ்ட் ஆஃபீஸில் தாராளமாக போய்க்கலாம். இந்த 2 மெத்தட் நீங்கள் எந்த மெத்தட் வேணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே பேங்க்லனா நம்ம 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் மினிமம் 500 ரூபான்னு இருக்குது ஆர்டிக்கு. ஆர்டி ஒரு நல்ல விஷயம். அது ஏன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ஒரு வழி. அது பேங்க்கில் 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, போஸ்ட் ஆஃபீஸில் 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கண்ணுக்கு தெரியாத சேவிங்ஸ்னு சொல்லலாம். நம்ம கடமையேன்னு பணத்தை கட்டிக்கிட்டு வரும். நம்ம மெச்சூரிட்டி நம்ம எந்த வருஷம், இதே நம்ம பேங்க்கில் 2 வருஷம் சொல்லியிருந்த மாதிரி 2 வருஷம், போஸ்ட் ஆஃபீஸ் 5 வருஷம், இந்த மாதிரி நம்ம மெச்சூரிட்டி அந்த வருஷம் நம்ம வாங்கும்போது ரிட்டர்ன் நமக்கு எடுக்கும்போது நம்ம இவ்வளோ பணம் நாம் தான் சேர்த்தோமான்ட்டு நீங்களே நினைப்பீங்க. அந்த மொத்த பணத்தையும் கையில் வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் வரும். நம்மளாலுமே சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்மளாலே சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நீங்களும் நினைக்கும்போது நாம் இந்த வருஷம் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சேவிங்ஸில் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் கட்டாயமாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி நம்ம சேவிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க நம்மளாலையும் சீக்கிரமாக கடனை அடைக்க முடியும்னு நீங்களே நினச்சி இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா 500 ரூபா மினிமம் நம்ம 500 ரூபாவே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இன்கம்னு சொல்லி நம்ம ஒரு 500 ரூபாவில் நம்ம ஆர்டி ஓப்பன் பண்ணால் கூட 2 வருஷம் பேங்க்கில் நம்ம போட்டிருக்கிறது. அதே 2500 ரூபாயை நம்ம பண்ணியிருந்தோம்னா 24 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளால் 60,000 ரூபா சேவிங் பண்ண முடியும். இந்த 60,000 நமக்கு இவ்வளோ பெரிய தொகை நீங்களே நினச்சி பாருங்கள். நாமளும் சின்னதாக சேகரித்து அமௌண்ட்டை இப்படி நம்ம பண்ணியிருக்கோன்ட்டு நீங்களே நினச்சி நீங்களே பூரிச்சிப்பீங்க. அடுத்து 5,000 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 24 மாதத்துக்கு 1,20,000 ரூபா நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட சேமிப்பை எக்ஸ்ட்ரா இன்கம் அதிகரிக்க அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் ஆர்டியாக மாற்றிக்கோங்க. உங்களோட நார்மல் வருமானத்தை உங்கள் செலவுக்கோ எக்ஸ்பென்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உங்கள் வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. மிச்சத்தை எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்கம் வருமானம் பார்க்குறத ஒரு சேவிங்ஸாக எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களாலையும் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிறுக சேமிக்க போது நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, இன்னும் சின்ன செலவு கூட இருக்கும். புக்ஸ் வாங்கணும், நோட்டு வாங்கணும், அப்படி வருஷத்துக்கு வரும்போது அந்த தொகை நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுறதுனாலும் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த அமௌண்ட்டை நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணுன்னா எஃப்டியாக கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். எஃப்டியாக 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் போடுற முதல்னால் இந்த அமௌண்ட்டு தான். நீங்கள் மொத்தமாக 1 வருஷம் 2 வருஷம் சேர்க்குற அமௌண்ட்டை இதுதான் முதல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. இதே நீங்கள் 1 லட்சம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபா வரும். இதே 3 லட்சம்னு போட்டிங்கன்னா 1,700 ரூபா அந்த மாதிரி வரும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்வெஸ்ட் பண்ணுற நம்ம அமௌண்ட்டை அப்படியே நம்ம தூக்கி எதுக்கோ ஒன்று பண்ணுறதில்ல. நம்ம பணத்தை அவங்க பத்திரமா வச்சுருக்கிறாங்க, அதுதான் அர்த்தம். சரிங்களா? அடுத்து 3வது வழி என்னென்னா மகளிர் குழு. கிராமப்புற சைட்லலாம் மகளிர் குழு கட்டாயம் இருக்குது. ஒரு தெருவுலனாலும் ஊர்லனாலும் ஒரு 10 குழு கட்டாயம் இருக்க தான் செய்வாங்க. அந்த குழுவில் நம்ம ஒரு கொஞ்சமாக பணம் வாங்கினா கூட 10,000 ரூபா, ஒரு குழுவில் 10,000 ரூபா வாங்கினா கூட அங்கே வட்டி கம்மியாக தான் இருக்கும். இதே மற்ற வட்டி கடைக்காரங்கிட்ட வாங்கினா கூட 2 பைசா 3 பைசான்னு சொல்லிட்டு நமக்கு வட்டிக்கு மேலே வட்டி கூட வாங்கி கொடுப்பாங்க. மீட்டர் வட்டின்னு கூட சொல்லுவாங்க. இதே நமக்கு தெரிஞ்சவங்க
குழுவிலே தெரிஞ்சவங்க 10 பேர் 20 பேர் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்களால 1000 2000 அப்படி சேவிங்ஸ் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. அது குழு சேர்க்கும்போது இந்த அமௌண்ட்டை அப்படியே ஒருத்தவங்க கொடுப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு வட்டி வரும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேவிங்ஸ் பண்ணி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்படி பண்ணுவாங்க. இதே கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த 30,000லேருந்து 50,000 வரைக்குமே தருவாங்க. இந்த பணத்தையும் நாம் வாங்கி இது நம்பிக்கையாக நாம் கட்டணும். அப்போ தான் நமக்கு நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் மூலமாக நமக்கு வர்றதுனால நமக்கு வட்டி குறைவு. இது ஒரு மெத்தட். அடுத்தது, உங்கள்கிட்ட பழைய நகையோ இல்லது புது நகை இருந்தாலோ அதை இந்த மெத்தடில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பழைய நகை இருந்துச்சுன்னா அந்த பழைய நகையை மாற்றிட்டு இல்லைன்னா அந்த பணத்தை புது நகையாக கூட நம்ம மாற்றிக்கலாம். இதே உடஞ்ச நகை பழைய நகையெல்லாம் வேஸ்ட் நகை வச்சுருந்தா எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்கிட்ட நகையே இல்லாமல் இருக்கும். இதே நம்ம சீட்டு போட்ட காசு நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம எடுத்துட்டோம்னா அந்த அமௌண்ட்டை ஒரு நகையாக வாங்கிக்கோங்க. நகையாக வாங்கி அதை அடமானம் வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடமானம் வச்சு அதை நம்மளால் திருப்ப முடியும் அப்படின்னு நினச்சாதான் நீங்கள் அடகு வைக்கணும். இல்லைன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் வைக்காதீங்க. சீட்டு காசில் நகையை வாங்கி விற்காமல் அடகு வச்சு கடனை அடைச்சிட்டு பிறகு நகையை மீட்டுக்கலாம். நாம் கட்ட வேண்டிய வட்டி வருஷம் நம்ம கட்டணும். ஒருத்தவங்க தோடு இதெல்லாம் கேடிஎம் கோல்டாக இருந்தால் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் யூஸ் பண்ண முடியாத நகையாக இருந்தாலும் அந்த இதையும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல நகையாக இருந்தால் கண்டிப்பாக அடகு வைக்கிறது தப்பே இல்லை. தவறாக நினச்சிக்காதீங்க. அடுத்து, நம்மக்கிட்ட இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒத்திக்கி விடலாம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை 3 லட்சத்துக்கோ 5 வருஷத்துக்கு நம்ம ஒத்திக்கி விட்டுட்டோம்னா அதை வட்டி இல்லாமல் நம்ம பணமாக நம்ம கையில் வந்துடும். அப்படி நம்ம கடனை அடைக்கலாம். இதை நம்ம பேங்க்கில் வச்சோம்னா மாதம் நம்ம வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். இதே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விட்டோம்னா வட்டிக்கு இல்லாமல் நம்ம பணம் கையில் வந்துடும். அவங்க அந்த இடத்த வீணாக நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல அவங்க ஒரு தொழில் தொடங்குவாங்க. இல்லைன்னா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம வீணாக இருக்கிற இடத்துல அது அவங்க உபயோகப்படுத்தி நமக்கு பயன்படுத்துறதை நமக்கு தரப்போகிறாங்க திருப்பி. அதனால் இந்த மெத்தட்ஸ்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நாம் இனி கடன் இனி வாங்கக்கூடாதுன்னு நம்ம எப்பவுமே நம்ம நினச்சிக்கணும். கடன் இருப்பவங்களுக்கு இந்த வீடியோ சரிங்களா? ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடனை நாம் வாங்கவே கூடாது. கடன் இனி வாங்கவே கூடாது. வாழ்க்கையில் நம்ம முன்னேற வேணும். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஆல் தி பெஸ்ட். கடன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வளர்ந்து வர சித்திரமேக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.